தேமுதிக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு ஒரு சிறிய விழிப்புணர்வு காணொலி, வேறு ஒன்றும் கிடையாது. 2 நாளாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எதை திறந்தாலும் வெற்றி பிரேமா, கேப்டனுடைய ஆத்மா மன்னிக்காது, கேப்டனை கட்டி வச்ச கோட்டை அடிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலம் எவ்வளோ தரைகுறமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரைகுறான பதிவு போட்டுட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி, விஜய் இந்த 3 பேரும் சேர்ந்து தான் போடுறாங்க. அவங்க ஏன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுங்கிறது அனைத்து ஊடகங்களுக்கும் உள்ள கருத்து கணிப்பு. அதனால இந்த 3 கட்சியும் வந்து தமிழ்நாட்டில் தோக்க போறதுங்கிறது உறுதியாகி போச்சு. நம்ம திமுக கூட போனதுனால அவங்களுக்கு பலம் அதிகமானால அந்த பலத்தை சரிவுபடுத்துறதுக்காக திமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ஒரு உரசி ஏற்படுத்துறதுக்காக தேவையில்லாமல் வீடியோக்கெல்லாம் பரப்பி நம்ம தொண்டர்கள் மனசுலையும் பொதுமக்கள் மனசுலையும் ஒரு தவறான எண்ணத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேமுதிக தொண்டர்களை மிகவும் கேர்ஃபுல்லாக சுதாரிப்பு பார்த்து இருந்துக்கோங்க, ஓகேங்களா? அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேப்டனுடைய தேமுதிக மண்டபத்தை அடிச்சிட்டாங்க, வடிவேலை கேவலமாக பேசிட்டாங்க அப்படின்றாங்க. ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கேப்டனுடைய கட்டி வச்ச தேமுதிக கோட்டை அடித்தது யார்? உத்தமி ஜெயலலிதா தான். டெய்லி கேப்டனுடைய ஒவ்வொரு எம்எல்ஏவாக பிடுங்கி கேப்டன் மேலே அவதூறு பரப்பி, கேப்டனை குடிகாரன்னு சொல்லி, கேப்டனை வந்து கோவப்படுறான்னு சொல்லிட்டு விபச்சார மீடியாக்கள் ரூபா கொடுத்து கேப்டனை வந்து ரொம்ப கேவலமாக சித்தரித்து கேப்டன் ஒரு நடப்பயணமாக ஆக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதனால் அதிமுகவோட கூட்டணி போனதுனால தான் கேப்டன் ஆத்மா நம்மளை மன்னிச்சிருக்கேன், ஓகேவா? அதேமாதிரி பிஜேபி கூட போனாலும் நம்ம முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டை இழந்ததான் நம்மளுக்கு மிச்சம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வடிவேலை கேவலமாக பேசிட்டு அவங்க கூட போனால் ரைட்டு, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுவும் இன்னும் எங்களுக்கு மனசில் ஆறாத ஒரு தழும்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அதிமுகவுன்னா அவங்க யோக்கியமாக அவங்க நம்மளுக்கு போன்னு தள்ளிட்டு இருந்தாங்களா? இந்தியா எவ்வளோ கேவலமாக கேப்டனை விமர்சிச்சிருக்கான்னு தெரியுமா? ஜெயலலிதா எவ்வளோ கேவலமாக கேப்டனை குடிக்காரன்னு சொல்லியிருக்கான்னு தெரியுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லறப்பைய சிங்கமுத்து அவன்லாம் கேப்டன் பிரேமலதா அன்னியாவை எவ்வளோ கேவலமாக கொச்சையாக பேசியிருக்கான்னு தெரியுமா? அவங்களுக்கு கூட்டணி வந்தால் வந்து கேப்டனு அந்நியாருன்னு பேசுவாங்க. அவங்களுக்கு கூட்டணி போலாட்டி நம்மளை வந்து துரோகி, நம்மளை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டம் தட்டி தான் பேசுவாங்க. ஏன் திமுக செஞ்ச கெடுதலை சொல்கிறீங்க? திமுக செஞ்ச நல்லது சொல்ல வேண்டியது. கேப்டன் இறந்தப்போ 72 குண்டுகள் முழங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் கிடைக்காத மரியாதை முதல்வர் ஸ்டாலின் நம்மளுக்கு செஞ்சாருங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம திமுகவோட கூட்டணி போகலாம். அதே மாதிரி கேப்டன் உடனே சரியில்லாமல் எத்தனை தடவை வந்து கேப்டனை வந்து ஸ்டாலினும் உதயநிதியும் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஏன் விஜய் ஒரு தடவை வந்து எட்டி பார்த்தானா சொல்லுங்க? விஜய்க்கு வாழ்க்கை கொடுத்தது. அதே மாதிரி உதயநிதி பதவி ஏற்ற உடனே அடுத்த நாளே வந்து கேப்டன் தாங்க முதல் தடவை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். கேப்டனுக்கு கலைஞர் பிடிக்கல அப்படின்னா, கலைஞர் இறந்த போது கேப்டன் ஃபாரின்ல இருக்கும்போது அவர் அழுததை பார்த்து இந்த உலகமே அழுதுச்சிங்க. கேப்டன் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்காலேருந்து வரந்து நேராக கருணாநிதி சமாதிக்கு போய் அங்கே பார்த்து கண்ணீரஞ்சல் செலுத்திட்டு வந்தாருங்க. அப்போ கேப்டன் வந்து கலைஞர் மேலே பாசம் இல்லாமல் அப்படி போயிருப்பார். இருக்கிற முட்டாப்பயலுக தங்களுடைய கட்சி ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறக்காக பல தடவை நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காங்க. அதனால் தேமுதிக தொண்டர்களே பார்த்து சூதானமாக சண்டைகள் தூடுவாங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. அந்நியார் வந்து கேப்டன் சத்திரியார் வந்துட்டாங்க, அந்நியார் இப்போ சாணக்கியனாக இருக்காங்க. அந்த பேரை கெடுக்க ரொம்ப பேர் திட்டம் போட்டுருக்காங்க. அதுக்கு யாரும் நம்ம அடிபணிச்சிடாமல் தேமுதிக திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கு அனைவரும் துணை நின்று பாடுபடுவோம் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.